தக்லை படத்துல வந்து அந்த அதோட விளம்பர இதில் வந்து கமல்ஹாசன் வந்து கன்னட அமைப்புகள்லாம் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கமலோட திரைப்படத்தை நாங்கள் வந்து இங்கே திருட மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல, நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசினேன், அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததும் அதை தான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கன்னட அமைப்புகளே இப்ப சொல்றாங்களா, இதுல வந்து திமுக அரசு மௌனமா இருக்கு சார். அவருக்கு எம்பி பதவியும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு ஆதரவா தெரிவிச்சு எதுவுமே இது பண்ணாம அமைதியா இருக்காங்க சார். அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க தானே அந்த அரசு நிறுவுறதுக்கு போய் வாக்கு கேட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கு கேட்டாங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவரா போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டாரு. அப்புறம் எப்படி பேசுவாரு? ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம். நீங்க எங்களுடைய தோற்றுவாய், எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்க பேசுறோம். கன்னட இனத்தினுடைய தொடக்கம், அந்த மொழியினுடைய தொடக்கம் எது, தோற்றுவாய் எதுன்னா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞர் கூட பேசிட்டோம். ஓஹோ, எல்லாருக்கும் தெரியும். தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது இல்ல, தமிழ்தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு? அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு? இது ஐயா கருணாநிதி தான். ஏன் எடுத்தாரு? ஆரியம் போல் வழக்கொழிந்து, அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீரிழமை திறமையந்து அப்படின்னு வர்ற வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தாரு? பிராமணர்கள் கோச்சுக்குவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைங்களா? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும், இது அங்க நீங்க கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார், இங்க தெலுங்கு, அது உங்க தாய்மொழி. இதெல்லாம் வந்து அங்க அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்றாப்ல மனோன்மணியும் உங்க பிரிதினர் சுந்தரனர். உடனே அதை வந்து எடுக்கிறீங்க. நீங்க ஏன் தூக்குனீங்க? இதையெல்லாம் எடுத்துவிட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்துக்கு? திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு. அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த ஆகி வச்சிருக்கிறீங்க. இப்ப இது எதுக்கு எடுத்தீங்க? இப்போ எடுத்த பெருந்தகையாரு நம்ம ஐயா தான். உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே, இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து உருவ கிளைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க வந்து அவங்க மொழிகள்ல சான்றோட நிரூபிக்கட்டும், இது இப்ப இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு. அவர் வரலாற்று பூர்வமா தான், யாரும் மறுக்க முடியாது. எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியியல் ஆய்வறிஞனும் அதை மறுக்க முடியாது. அவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் மொழியிலிருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு சிறுமை அடைகிறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு வெறி வருது, உணர்வு வருது. நம்ம படத்தை நீங்க ஓடவில்லை. அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டாரு? அவர் படத்தையும் தான் நீங்க கிழிச்சிங்க, பதாகையே கிழிச்சிங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் நீங்க இது பண்றீங்க. நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள், பேரன்பு மிக்கவர்கள். உங்களுடைய KGF 1, 2 நாங்க எந்த இடையூறு இல்லாம ஓட விட்டோமே, அதுக்கான பரிசு தானே இது? சொல்லுங்க, அதுக்கான பரிசு தானே? தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல. ஆனா கர்நாடகால இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ. பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும், நாங்க கொண்டாடணும். எப்படி இருக்கு? அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது, இங்க யாராவது இந்த கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியெல்லாம்? ஏன்னா தமிழனா இல்ல, தமிழன் சாதி மதமா பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால, சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழன்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு, மான உணர்ச்சியும் செத்து போச்சு. சரி, அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு. எங்க முதல்வர் என்ன சொல்றாரு? தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம். 1800 ஆண்டுல பிறக்குது, 1600 தெலுங்கு வருது. 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது. அதுக்கு பிறகு துளு சமஸ்கிருத சொற்களை இன்னும் அதுக்கு அங்கே அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல, கன்னடத்துல இருக்கு. சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சஸ்திரா மீறு, ஒரே ஒளி அளவுல தான் தெலுங்கெல்லாம் இருக்கும். நாங்க வணக்கம்னா அவங்க நமஸ்காரம். நாங்க அப்படி போயிருச்சு. சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும். அப்ப அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. சரி, அது தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.